எங்க ஸ்ருதி உடனே தன்னுடைய அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்ல, இதுதான் சாக்கு. இத காரணமா வச்சு இந்த குடும்பத்தில பிரச்சனை ஏற்படுத்தணும். அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை வரணும். இதனால இந்த குடும்பம் 2 ஆகணும்னு நெனச்சு சுதா, அதே எண்ணத்தோட எங்க வீட்டுக்கு வந்து அண்ணாமலை கிட்ட பேசுறாங்க. மாடியில ரூம் கட்டுற விஷயத்த பத்தி ஸ்ருதி என்கிட்ட சொன்னா, அதனால நான் வேணா உங்களுக்கு நானே இந்த மாடியில வந்துட்டு ரூம் என்ன ரூம், இத விட ஒரு பெரிய பில்டிங்கே கிளப்பிர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டதுமே எங்க முத்துவுக்கு பயங்கரமா கோவம் வருது. எங்க வீட்ல எங்களுடைய சம்மதம் இல்லாம நீங்க எப்படி எங்க வீட்டுக்கு மேல மாடிய கிளப்ப முடியும்? ஏன்னா, அது எங்க அப்பா வந்துட்டு ஆசைப்படுறாங்க எங்களுக்காக ரூம் கட்டணும்னு. எங்களுக்காக நீங்கலாம் செஞ்சு கொடுக்கணும்னு அவசியம் இல்லன்னு சொல்ல, இங்க உடனே ஸ்ருதி சொல்றாங்க, "முத்து இதனால தானே வீட்ல பிரச்சனை வருது. ஆண்டியும் வந்துட்டு வீட்டு பத்திரத்த அடமானம் வைக்கக்கூடாது, காசு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. உங்களால எப்படி அவ்வளோ ரூபாய் சம்பாதிக்க முடியும்? கார் ஓட்டிட்டு இருக்கீங்கன்னு" சொல்ல, "கார் ஓட்டுறத பத்தி எப்பயுமே அத ஒரு கேவலமான வேலைன்னே சொல்றீங்க" அப்படின்னு எங்க முத்து கோவப்பட, "அது கேவலமான வேலைன்னு நான் சொல்லவே வரல. நீங்க அத தப்பா நினைச்சுட்டு பேசாதீங்க. அதுல சம்பாதிச்சு இப்போதைக்கு கட்ட முடியாது. ஆனா அதனால் வரையும் நீங்க 2 பேருமே ஹால்ல தானே படுத்து தூங்குனீங்க. உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல. அதுக்காக தான் நான் எங்க அம்மாகிட்ட சொன்னேன்னு" சொல்றாங்க. "இதுக்கு ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்கன்னு" சொல்ல, "அதானடா உன்னால முடியாதுன்னா முடியாதுன்னு செவனேன்னு இருக்கணும். அப்படி இல்லையா நமக்குன்னு உதவி செய்ய வரவங்க கிட்ட தடுக்கவும் கூடாது. நீ இப்படிதான் அன்னைக்கு வந்துட்டு ஏசியா திருப்பி அனுப்பிவிட்ட. இதனால எனக்கு எவ்வளோ பெரிய நட்டமாச்சு தெரியுமான்னு" சொல்லி எங்க மனோஜ் சண்டை போட, எங்க முத்துவுக்கும் மனோஜ் கடையில பெரிய பிரச்சனையே வருது. மனோஜோட சட்டையை வந்துட்டு முத்து வந்து பிடிச்சு இங்க பிரச்சனை பண்ண ஆரம்பிக்க சுதாவுக்கு ரொம்ப குளிர்ந்து போயிருக்கு. அவங்க ரொம்ப சந்தோஷமா உட்காந்து பார்த்துட்டும் இருக்காங்க. இதனால அண்ணாமலை வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி, "நிறுத்துங்கடா" அப்படின்னு சொல்லி சண்டையை நிறுத்துறாங்க. "இங்க பாரு, இந்த குடும்பத்துல முடிவெடுக்க வேண்டியது நான் மட்டும்தான், நீயோ இல்ல மனோஜோ கிடையாதுன்னு" சொல்லி முத்துவையும் மனோஜையும் கண்டிக்கிறாங்க. நேரா உள்ள வராங்க. உள்ள வர அண்ணாமலை, "இங்க பாருங்க சம்பந்தியம்மா, நான் சொல்றேனேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. அன்னைக்கு அப்படித்தான் ஏசி அனுப்புறேன்னு ஒரு வார்த்தை கூட எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லவே இல்லை. அப்படி நீங்கள் எனக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணி சொல்லியிருந்தீங்கன்னா அன்றைக்கி பெரிய பிரச்சனையே வந்திருக்காது. இப்பயும் இதே வந்துட்டு காரணமாக காட்டி தான் மனோஜுக்கும் முத்துக்கும் இடையில பெரிய பிரச்சனையே வருது. நீங்கள் அப்படி ஒரு விஷயத்த பண்ணாமல் இருந்திருக்கலாம். பண்ணியிருந்தாலும் என்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்திருக்கலான்னு சொல்ல, "இல்லை சம்மந்தி, நான் சொல்லணும்னு தான் நினச்சேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "இதெல்லாம் விடுங்க சம்மந்தி, இங்கே மேலே மாடியில் நாங்களே பார்த்து கட்டிக்கிறோம், ஒன்றும் தேவையில்லைன்னு" சொல்ல, இங்கே உடனே விஜயா சொல்கிறாங்க, "என்னங்க நீங்கள் இப்படி இருக்கீங்கன்னு" சொல்ல, "விஜயா" அப்படின்னு ஒரே வார்த்தையில் இங்கே விஜயோட வாய் அடைச்சிட்றாங்க. விஜயாவும் இங்கே அண்ணாமலை அதட்டினதுனால பயந்து போய் நின்றுட்டுருக்காங்க. உடனே எங்கள் சுதாவும் வந்துட்டு இங்கே ஸ்ருதிகிட்ட சொல்கிறாங்க, "இந்த அவமானம்லாம் எனக்கு தேவைதான் ஸ்ருதி. நீ நல்லா இருக்கணும், நீ வாழ வந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினச்சி இவ்வளோ தூரம் வந்தேன் பாரு. இப்படி எல்லாரும் சேர்ந்து என்னை அவமானப்படுத்துறீங்கன்னு" சொல்லிட்டு எங்கள் சுதாவும் கிளம்பி போக, "என்ன அங்கள், அம்மா இவ்வளோ தூரம் தேடி வந்து நமக்கு நல்லது பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, அதை புரிஞ்சுக்காம நீங்கள் இப்படி நடந்துக்கிறீங்களேன்னு" சொல்ல, ரவி உடனே ஸ்ருதிகிட்ட சொல்கிறாங்க, "உனக்கு இன்னமும் எதுவுமே புரிய மாட்டதில்ல, கொஞ்சம் அமைதியாக இரு ஸ்ருதின்னு" சொல்லி எங்கள் ஸ்ருதியோட வாயை அடைக்க, ஸ்ருதி கோச்சிட்டு நேராக ரூம்குள்ளே போயிடுறாங்க. எங்கள் அண்ணாமலை அப்படியே சரிஞ்சு போய் உட்காந்துடுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு புரியலை. மேலே மாடியில் ரூம் கட்டணும்னு சொன்னேன், "நீ இந்நேரம் ஒத்து வந்திருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காதுன்னு" சொல்லி எங்கள் விஜயாவை திட்ட, "நான் என்னங்க பண்ணேன்னு" எங்கள் விஜயா சத்தம் போட, "நீ மட்டும் இப்போ இந்த வீட்டு பத்திரத்தை அடமானம் வைக்கிறதுக்கு சம்மதம் சொல்லிட்டேன்னா இந்நேரம் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காதுல்லன்னு சொல்ல, "இப்போது நம்ம இருக்கிற ரூமே முத்து மீனாவோட தான். ஏன் அவங்களுக்கு இந்த ரூமை கொடுத்துட்டு நம்ம ஹாலில் படுத்துக்கலாமா" அப்படின்னு சொல்ல, "என்னாலலாம் முடியாதுங்கன்னு" சொல்கிறாங்க. "உன்னால் இந்த வயசுலேயே ஹாலில் படுக்க முடியாதுன்னு சொல்கிறேன், அப்போ முத்துவுக்கும் மீனாவுக்கும் எப்படி இருக்கும்? இந்த கொசு கடியிலையும் வேர்வையிலையும் இன்னும் எவ்வளோ நாளைக்கு எங்கே படுப்பாங்க? இன்னும் அடுத்தது வந்துட்டா குளிர்காலமும் ஆரம்பிச்சிடும். இன்னும் எவ்வளோ நாளைக்கு? நீ எதையுமே யோசிக்க மாட்டேலன்னு" சொல்லி எங்கள் விஜயாவை திட்டிட்டு உள்ளே போக, என்னதான் அண்ணாமலை திட்டினாலும் அது எதுக்குமே இடம் கொடுக்காம எங்கள் விஜயா அமைதியாகவே இருந்துகிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் எப்பொழுதும் போல் எங்கள் வீட்டில் பிரச்சனைலாம் நடந்ததுனால யாரும் யார் கூடயும் முகம் கொடுத்து கூட பேசலை. இதெல்லாம் போயிட்டுருக்கப்ப தான் எங்கள் மீனா புதுசாக ஒரு சபதமும் போடுறாங்க. இது வந்து ரோஹிணி வேணான்னு சொன்னதுனால வேணும்னே, அதாவது அவங்கள முகத்தில் அடிக்கிறோம் அப்படின்றதுக்காகவே இங்கே வேணும்னே சபதமும் போடுறாங்க. இதை பார்த்துட்டு இந்த மனோஜ், "கண்டிப்பாக உன்னால் முடியவே முடியாதுடா. 5 லட்சம் ரூபாங்கிறது உன்னோட தகுதிக்கு ரொம்ப அதிகம். இதுவே என்னைகிட்டே கேட்டால் என்னால் ஒரு 10 நாளையில் அந்த 5 லட்சம் ரூபாயை சீக்கிரமாகவே சம்பாதிச்சு வீட்டுக்காக நான் எல்லாமே செய்ய முடியும்னு சொல்ல, இவ்வளோ பேசுகிற நீ அந்த 27 லட்ச ரூபா பணத்தை என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டேன்னா இப்போ நான் எதுக்கு இந்த 5 லட்ச ரூபாய்க்கு கஷ்டப்பட போகிறேன்? இப்போ எனக்கு ஈஸியாக வேலையை முடிஞ்சிடும், எங்களுக்கான ரூமை நாங்களே கட்டிப்போம்லன்னு சொல்ல, மனோஜ் இதுக்கப்புறம் பேச முடியல, அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. உடனே ரோஹிணியும் சொல்கிறாங்க, "எப்பயுமே அந்த 27 லட்ச ரூபா பணத்திலே வந்து நிற்கிறீங்களேன்னு" சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ரவி சொல்கிறாங்க, "என்ன இருந்தாலும் அதில் எனக்கும் முத்துவுக்கும் பங்கு இருக்குல்ல, அப்போ நாங்கள் அதை கேட்டு தானே ஆகணும்னு" சொல்ல, "இன்னைக்கு தாண்டா உன்னோட பணத்துக்காக நீயும் வாயை திறந்து கொஞ்ச நாளும் பேசியிருக்கன்னு" சொல்லி ரவிகிட்டையும் சொல்கிறாங்க முத்து. இப்படி இந்த பிரச்சனைகள் திரும்பவும் ஆரம்பிக்க அண்ணாமலைக்கு என்ன பேசுறதுன்னு கூட தெரியல. ஏற்கனவே அவருக்கு செம ஒரு வருத்தத்தில் இருந்துட்டு இருக்காங்க.
இங்கே மனோஜ் வேணும்னே முத்துக்கிட்ட உன்னால் அந்த 5 லட்சம் ரூபாயெல்லாம் அவ்வளோ ஈஸியாக சம்பாதிக்கவும் முடியாது, உன்னால் மேலே மாடியும் கட்ட முடியாது, இதை நான் அடித்து சொல்கிறேன்னு இங்கே மனோஜ் சொல்லாதுக்கு முத்துவுக்கு பதிலாக மீனா சொல்கிறாங்க. அவரால் நிச்சயமாக முடியும். உங்களுக்கு முன்னாடியே அவர் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சு காட்டுறாரா இல்லையான்னு பாருங்கள். திரும்பன்னு ஒரு சபதம் எடுக்கிறாங்க எங்கள் மீனா. என்ன மீனா சபதத்துக்கு மேலே சபதம் எடுத்துகிட்டே இருக்கீங்க? முத்துவை கூட கேட்காம முத்துவை பாருங்கள் எப்படி நிற்கிறாருன்னு சொல்ல, என்னங்க நான் பேசிக்கிட்டே இருக்கேன் இவ்வளோ அமைதியாக இருக்கீங்கன்னு எங்கள் முத்துக்கிட்ட மீனா கேட்க, மீனா அதுக்கு முத்து சொல்கிறாங்க, நீ சொன்னால் சரியாக தான் இருக்கும், ஏற்கனவே நீ சொன்னதை நிறைவேற்றிட்டல, அப்போது இவனுக்கு முன்னாடி என்னால் சம்பாதிக்க முடியாதா என்னை இவ்வளோ அசிங்கப்படுத்தி பேசுகிறாங்க. இதை நானும் கேட்டுட்டு இவ்வளோ அமைதியாக இருக்கிறதே பெரிய விஷயம். இந்நேரம் இவன் கையை காலை உடச்சிருப்பேன். எல்லாம் அப்பாவுக்காக தான் நான் அமைதியாக இருந்துக்கிட்டு இருக்கேன்னு முத்து சொல்ல, நீங்கள் உன்னை வர விஜயாவும் இங்கே வாய்ச்ச விடலாம் நல்லா தான் பேசுகிறீங்க, ஆனால் அது செயலில் இருக்கான்னு பார்க்கலான்னு சொல்கிறாங்க எங்கள் விஜயாவும். சரின்னு சொல்லிட்டு இங்கே முத்து வந்துட்டு, நான் இன்னையிலேருந்தே என்னுடைய வேலையை நான் ஆரம்பிக்கிறேன், கண்டிப்பாக நான் உனக்கு முன்னாடி 5 லட்சம் ரூபாயை சம்பாதிச்சு காட்டுறேனா இல்லையான்னு மட்டும் பாருன்னு சொல்ல, இங்கே உடனே மனோஜ் வந்துட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக உன்னால் முடியவே முடியாதுடா, நான் நினச்சா 5 நாள் 10 நாளையில் என்னால் 5 லட்சம் ரூபாயை வந்துட்டு நான் சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை உன்னால் முடிஞ்சா செய்டா பார்க்கலான்னு சொல்லி 2 பேருமே சபதம் எடுக்க, இங்கே வந்துட்டு அண்ணாமலை அமைதியாக இருக்காங்க. ஏன்னா யாராவது ஒருத்தவங்க வெறியாகி ஒருத்தவங்களால இன்னொருத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு பயன் உண்டானா சரி, கண்டிப்பாக முத்து இதில் ஜெயிச்சிருவான்ற ஒரு நம்பிக்கை இங்கே வந்து அண்ணாமலைக்கு இருக்குது. இதெல்லாம் நடந்துட்டு இருக்க நேரத்தில் எங்கள் வீட்டுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சது கையோட வீட்டுக்கு பார்வதி வராங்க விஜயாவை பார்க்க. விஜயாவை பார்க்க வரவங்க, என்ன விஜயா எப்படி இருக்குன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க, விஜயா வந்து எங்கள் வீட்டில் நடக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சொல்லி ரொம்ப புலம்பி தள்ளுறாங்க. இந்த மீனாவுக்கும் முத்துவுக்கும் வர வர திமிரு அதிகமாகிட்டே இருக்கு. மேலே அவங்களால மாடியில் ரூம் கட்டணுமா, ஏன் இங்கே ஹாலில் படுத்தா அவங்களுக்கு தூக்கம் வராதான்னு சொல்லி கேட்க, எங்கள் விஜயா கிட்ட பார்வதியும் கேட்குறாங்க, ஏன் விஜயா உன்னை ஹாலில் படுக்க சொன்னால் நீ படிப்பியா? இந்த கொசுக்கடியிலையும் இந்த வேர்வையிலையும் உன்னால் படுக்க முடியுமான்னு சொல்லி கேட்க, என்னால் எப்படி முடியும், நான் எதுக்கு ஹாலில் படுக்கணும், எனக்கு என்ன அவசியமா, இது எங்கள் அப்பா கொடுத்த வீடு, நான் எந்த ரூமில் வேணாலும் இருப்பேன், அதை யாராலையும் எதுவும் கேட்க முடியாதுன்னு விஜயா சொல்கிறாங்க. அதுக்கு எங்கள் பார்வதி சொல்கிறாங்க விஜயா கிட்ட, வீட்டில் சும்மா இருக்க உன்னாலேயே இந்த கொசுக்கடியிலையும் வேர்வையிலையும் படுக்க முடியாதுன்னு சொல்கிற, இங்கே இரவும் பகலுமா கஷ்டப்பட்டுட்டு வராங்க. முக்கியமாக மீனா முத்து 2 பேருமே காலையிலேருந்து நைட்டு வரையுமே வேலை பார்த்துட்டு தான் வராங்க. அப்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும், கொஞ்சம் யோசிச்சு பார்க்க மாட்டேன்னு சொல்ல, அவங்களுக்காக நான் இதுக்கு யோசிக்கணும், அவங்கள பற்றி யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே திரும்பவும் விஜயா வந்துட்டு 2 பேருமே திட்டிகிட்டு இருக்காங்க. அந்நேரம் பார்த்து எங்கள் வீட்டில் அண்ணாமலையும் வெளியில் வந்து உட்கார, என்ன விஜயா உனக்கு நேரம் போகலையா, இப்படி தான் நீ முத்துவையும் மீனாவை பற்றி தப்பு தப்பாக வீட்டில் வரங்க எல்லார்கிட்டையும் பேசிகிட்டு இருப்பியான்னு சொல்ல, இங்கே உடனே பார்வத்தை சொல்கிறாங்க, இவளை பார்த்து தான் தெரியுமே நான் விடுங்கண்ணா அப்படின்னு சொல்ல, என்ன இப்போது கட்சி மாறிட்டியா நீ அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. நான் கட்சியெல்லாம் மாறலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயமா தான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், ஆனால் இவ்வளோ பெரிய பிரச்சனை போகுதுன்னு எனக்கு தெரியவே இல்லைன்னு இங்கே வந்திருக்க பார்வதியும் சொல்ல, என்னம்மா விஷயம்னு அண்ணாமலையும் கேட்குறாங்க. அதுக்கு பார்வதியும் இந்தாங்க அண்ணன் அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்க, அப்போது வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க முத்துவும் மீனாவும். அந்நேரம் பார்த்து எங்கள் வீட்டு ரூம்குள்ளே இருக்கிற மனோஜ் ரோஹினி 2 பேரும் வெளியில் வர, பார்வதி ஆண்டியோட குரல் கேட்டுச்சுன்னு தெரியும், ஆனால் இப்போ அவங்க என்ன விஷயமா வந்திருக்காங்கன்னு தெரியலேன்னு மனசுலேயே நினச்சிட்டு நின்றுட்டுருக்காங்க ரோஹினி. அப்போ பார்வதி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பையை எடுத்து அண்ணாமலை கையில் கொடுக்க, அண்ணாமலையை அதை வாங்கிக்கிறாங்க. என்னம்மா இருக்குதுன்னு சொல்லி கேட்க, நீங்களே பாருங்கண்ணே அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே பார்த்தா ஒரு 6 லட்சம் ரூபா பணம் இருக்குது. என்னம்மா ஏதி இவ்வளோ பணம் அப்படின்னு சொல்லி இங்கே பார்வதிகிட்ட கேட்க, இங்கே உடனே முத்துவை பார்க்குறாங்க. என்ன முத்துவுக்கு எதுவுமே புரியவும் இல்லை, அதே நேரம் மீனாவுக்கு என்னென்ன ஒன்றுமே தெரியலை. இங்கே நடக்கிற பிரச்சனை இன்னைக்கு காலையில் தான் ஆரம்பிச்சுது, அதுக்குள்ளே அத்தை வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கவும் முடியாது, இவங்க நமக்காக பணம் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை, என்னென்னு ஒன்றும் புரியலைன்னு நின்றுட்டு இங்கே ஒன்றே விஜயா வந்து பார்வதிகிட்ட கேட்குறாங்க, என்ன பார்வதி இவ்வளோ பணம் ஏது உனக்கு, உங்ககிட்ட நான் ஒரு 5000 10,000 பணம் கேட்டாலே கடனாக கூட கொடுக்க மாட்டேன், இல்லைன்னு சொல்லுவேன், நானே யார் கையோ எதிர்பார்த்துட்ருக்கேன்னு அப்படி புலம்பி தள்ளுவேன், இப்போ என்னடானா 6 லட்ச ரூபா பணத்தை கொண்டு வந்து கொடுத்து அதுவும் என் வீட்டுக்கார் கையில் கொடுத்துருக்க, இவ்வளோ பணம் எதுக்காக இங்கே வந்து கொடுக்குறேன்னு சொல்லி கேட்க, இது எல்லாமே முத்துவோட பணம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு எங்கள் விஜயாவுக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. நல்ல வேலை கரெக்டான நேரத்தில் இந்த பணம் என் கைக்கு வந்தது, இப்போது இந்த வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கோதும் இந்த பணத்தால் தான், இப்போது இது எல்லாமே முத்துவோட பணம் தானே சொல்ல, என்ன ஆண்டி சொல்கிறீங்க, முத்துவுக்கு ஏது இவ்வளோ பணம் அப்படின்னு எங்கள் ரோஹினி கேட்குறாங்க. ஏன்னா எங்கள் மனோஜுக்கு முன்னாடி இவ்வளோ பணத்தையும் கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சவால் விட்டாங்க மீனா. காலையில் சவால் விட்டாங்க, இப்போ ஈவினிங்குள்ளே அந்த 6 லட்ச ரூபா பணமும் கையில் வந்துடுச்சேன்னு நினச்சி ரொம்ப அதிர்ச்சியாகி பார்த்துட்டு இருக்காங்க. எங்கள் ரோஹினி கேள்வியே கேட்டுறாங்க, என்ன மீனா இதெல்லாம் உங்கள் ஏற்பாடா, சவாலில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக எங்கள் கடன் வாங்கி பார்வதி ஆண்டி கையில் கொடுத்து எங்கள் வீடு வரையும் கொண்டு வந்து கொடுக்க சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டோடனே இங்கே பார்வதிக்கு கோவம் வந்துடுது. என்னம்மா ரோஹினி என்ன பேசுகிற நீ, இது யாராவது கடன் வாங்கி என்கிட்ட கொடுப்பாங்களா, இது எல்லாமே முத்துவோட பணம் தான், அப்படிப்பட்ட ஆளெல்லாம் மீனா கிடையவே கிடையாது, மீனா சொன்னால் செயலை செஞ்சு காட்டுவா, இப்போது அவள் நல்ல மனசுக்கும் முத்துவோட நல்ல குணத்துக்கும் தான் இந்த பணம் இப்போ அவங்களுக்கு சரியான நேரத்தில் அவங்க கைக்கும் கிடச்சிருக்குன்னு பார்வதி சொல்கிறாங்க. இதை கேட்டு எங்கள் விஜயாவுக்கு பயங்கரமாக ஆடி போய் நின்றுட்டுருக்காங்க. உடனே எங்கள் அண்ணாமலை என்னம்மா சொல்கிறேன் அப்படின்னு இங்கே புரிகிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அப்போ தான் இங்கே பார்வதி சொல்கிறாங்க,
இந்த 6,00,000 பணம் ஏதுன்னு உங்களுக்கு இன்னமும் ஞாபகம் இல்லையான்னு சொல்லி அண்ணாமலைகிட்ட கேட்க, எனக்கு ஞாபகம் இல்லைம்மான்னு இங்கே அண்ணாமலை சொல்கிறாங்க. முத்து உனக்கு கூடவா ஞாபகம் இல்லைன்னு கேட்க, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லையே அப்படின்னு சொல்ல, நல்லது செஞ்சா எப்படி ஞாபகம் இருக்கும்? நீ இதை ஒரு கடனாகவே நினச்சிக்கல. நீ அதை யதார்த்தமாக செஞ்ச. ஆனால் நான் அதை வந்துட்டு எப்படி திருப்பி கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். யார்கிட்டையும் கடன் வாங்குறதும் பிடிக்காது, கடன் கொடுக்குறதும் பிடிக்காது. நான் உங்ககிட்ட வாங்கின இந்த பணத்தை நினச்சி நான் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டிருக்கேன். எப்படி திருப்பி கொடுக்க போகிறோன்னு தெரியலேன்னு அதை பற்றி பேசலாம்னு நினைப்பேன். அதை பற்றி பேசுகிறத விட செயலை காட்டுறது தானே சரின்னு நினச்சிட்டு இவ்வளோ நாள் அமைதியாக இறந்துட்டேன் முத்துன்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்கன்னு எங்கள் முத்து கேட்க, அதுக்கு உடனே பார்வதி சொல்கிறாங்க, ஆமாப்பா முத்து, இந்த பணம் நீ ஒரு நாள் என் பையன் வந்துட்டு ஃபாரின் போகணும் அப்படின்றதுக்காக நீ உனக்காக ஆசையாக கார் வாங்குறதுக்காக வச்சுருந்த இந்த பணத்தை என் பையனுக்காக எடுத்து கொடுத்தேன். நீயும் அவனு தான் சின்ன வயசுலேருந்தே இவ்வளோ நல்ல ஃப்ரெண்டுன்னு எனக்கு நல்லா தெரியுமே. அப்படி இருக்கிறப்போ நீ அவன் கேட்டான்னு வந்து நின்ன உடனேயே அவன் கையில் இந்த பணத்தை எடுத்து கொடுத்த. அது உனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்லி கேட்க, எங்கள் முத்து சொல்கிறாங்க, அது என் ஃப்ரெண்டுக்காக கொடுத்தேம்மா அப்படின்னு சொல்ல, ஃப்ரெண்டாக இருந்தாலும் காசு காசு தானேப்பா, இதுவும் நீ உழைச்சி சம்பாதிச்சு தானே. நீ ஒரு பழைய காரை வச்சு அதுலேருந்து சம்பாதிச்சு பணம் தான் இது. இந்த பணமெல்லாம் வீட்டில் காணாமல் போயிடுச்சுன்னு சொன்னேன். எங்கள் விஜயாவுக்கு தெரிஞ்சால் அதுக்கு வேறு திட்டுவாளோன்னு நினச்சிட்டு அப்போ அந்த வயசுலேயே அவ்வளோ பொறுப்பாக நீ இருந்த நீ. இதெல்லாம் விஜயாவுக்கு எங்கே தெரிய போகுது? சொன்னால் இவன் என்கிட்ட வந்துட்டு அந்த பணத்துக்கு வட்டி கேட்டு நின்றுட்டு இருந்திருப்பான். அதனால தான் இந்த விஷயத்தை இவ்வளோ நாளாக மறைச்சி வச்சுருந்தேன். ஏன் இந்த விஷயம் அண்ணாமலை என்னன்னு கூட தெரியும், ஆனால் அவரே மறந்துட்டாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது விஜயாவுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. இவ்வளோ பெரிய விஷயத்தை என்கிட்ட இந்த மூடி மறைச்சிருக்காளே இவ அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா விஜயாவுக்கு தெரிஞ்சால் இப்போ வட்டி பணத்தை வாங்காமல் விடமாட்டாளே நினச்சி தான் இந்த விஷயத்தை இவ்வளோ நாளாக மறைச்சி வச்சுருந்துருக்காங்க பார்வதி. இது எல்லாம் முன்னாடி போட்டு உடையக்கா இது ரோஹிணிக்குமே பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. என்ன ஆண்டி சொல்கிறீங்க, இதெல்லாம் உண்மையானு சொல்லி கேட்க, அங்கே நிற்கிற ஸ்ருதியும் ரொம்ப ஆச்சரியமாக முத்துவை பார்க்குறாங்க. இவ்வளோ பணத்தை கொடுத்துட்டு இந்த வீட்டில் ஒவ்வொரு பிரச்சனை வரப்பையும் அந்த பணத்தை வந்துட்டு திரும்பி வாங்கணும்னு கூட நினைக்கல. ஃப்ரெண்டுக்காக அவ்வளோ பணத்தை எடுத்தும் கொடுத்துருக்காங்க. இத்தனை வருஷமாக ஃபாரினில் இருக்கிற ஃப்ரெண்டுக்கு அதெல்லாம் ஞாபகமே வரலையான்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதை நேரடியாக பார்வதிட்டையும் கேட்டுறாங்க. அவனுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குமா, ஆனால் என்ன பண்ணுறது, கட்டிட்டு வந்த பொண்ணு அப்படி எல்லா பணத்தையும் தூக்கி கொடுத்தான் சரி, ஆனால் அந்த பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு அவளுக்கு மனசு வரணும்ல. அதெல்லாம் இல்லைம்மா, இந்த பணத்தை எனக்கு அனுப்புகிற பணத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சதாம்மா நான் இதை நான் அப்படியே பேங்கில் டெபாசிட் பண்ணி வச்சுருந்தேன். வட்டி சேர சேர இப்படி மொத்த பணமாக கிடச்சிது. அதான் முத்துவுக்கு 5,00,000 ரூபா கொடுத்தான்ல, அதான் 6,00,000 ரூபாய் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் அண்ணாமலையும் ரொம்ப சந்தோஷப்பட, உண்மையிலே ரொம்ப சந்தோஷம்தாப்பா, ஆனால் இப்போ இந்த பணம் வேண்டாம், நீயே ரொம்ப கஷ்டத்தில் சிரமத்தில் இருக்க, இப்போ போய் எங்களுக்கு எதுக்குப்பா இந்த பணம்னு சொல்ல, என்னை விட அதிக கஷ்டத்தில் இருக்கிறது எங்கள் முத்துவும் மீனாவும் தான். முத்துவுக்கும் மீனாவுக்கும் தான் இது உதவியாக இருக்குன்னு சொல்லி இதை வாங்கி எங்கள் முத்து கையில் கொடுக்க, முத்து இதை பார்த்து கண்கலங்கி நிற்கிறாங்க. ஏன்னா இந்த பணத்தை பற்றி அவங்க ஒரு நாள் யோசிச்சதில்ல. ஃப்ரெண்டுக்காக செஞ்ச விஷயத்த அவங்க ஒரு நாள் அதை கடனாகவும் நினச்சி பார்த்ததும் கிடையாது. இப்படி முத்துவுக்கு தானாக பார்வதி வந்து உதவி செய்கிறது முத்துவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மீனாவும் கண்கலங்கி நிற்க, மீனா உன்னோட நல்ல மனசுக்கும் முத்துவோட குணத்துக்கும் நீங்கள் 2 பேரும் எப்போதுமே நல்லா இருப்பீங்க. நீங்கள் நினச்ச மாதிரி நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ரூமை மாடியில் கட்டி அதில் சந்தோஷமாக வழங்கன்னு சொல்ல, இங்கே பார்வதியை பார்த்து விஜயா முறைச்சிட்டே நிற்கிறாங்க. பார்வதி முதல் முறையாக விஜயாவுக்கு எதிராக செயல்படுறது விஜயாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. அதே நேரம் எங்கள் முத்து வந்துட்டு நல்லது செஞ்சால் நல்லது தானே நடக்கும். நீ 10 நாளையில் 5,00,000 ரூபாய் சம்பாதிச்சு காட்டுன்னு சொன்னேன். ஆனால் ஒரே நாளையில் எனக்கு வந்துருச்சு பாரு இவ்வளோ பணமும். இது எல்லாமே நான் என்னைக்கோ யாருக்கோ செஞ்ச உதவிக்காக கிடைச்சதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்கள்ல, அது இதுக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, எங்கள் மனோஜ் தலை குனிஞ்சு நிற்க, ரோஹிணிக்கு பேச்சு மூச்சே வரல. என்ன ரோஹிணி, நேற்று அந்த பேச்சு பேசுனீங்க, ஏன் காலையில் கூட எங்கள் 2 பேரும் ஏளனமாக பார்த்து சிரிச்சிங்க, இப்போ என்ன இவ்வளோ அமைதியாக நிற்கிறீங்கன்னு வேணா சொல்ல, என்னடி கையில் பணம் வந்துடுச்சுன்னு திமிரில் அறியா, இந்த 6,00,000 ரூபாயை வச்சு நீங்கள் நினச்ச மாதிரி ரூம் கட்டிட முடியுமான்னு சொல்ல, 6,00,000 ரூபாயை வச்சு என்ன முடியுமோ அதை நாங்கள் பார்த்துக்குறோம், பெரிய பங்களாலாம் எதிர்பார்க்கல, எங்களுக்கு தேவை ஒரு சின்ன ரூம், அதை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு எங்கள் முத்து மீனா 2 பேரும் சொல்ல, விஜயா மனோஜ் ரோஹிணி இவங்க எல்லாருமே வந்து வாயடிச்சு அசிங்கப்பட்டு நின்றுட்டுருக்காங்க. ஆனால் ஸ்ருதியும் ரவியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அண்ணாமலைக்கும் இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது அண்ணாமலை நினச்ச மாதிரியும் முத்து மீனாவுக்கு மேலே மாடியில் ரூம் கட்ட தான் போகிறாங்க.